சோழ நாட்டில் காவிரிப்பூம்பட்டினம் நகரில் திருவெண்கடார் என்ற ஒரு அரசனுக்கு, சோழ மன்னனுக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரர் அத்தனையும் துறந்துவிட்டு பட்டினத்தார் என்ற பெயரில் பரதேசியானார். அதாவது உலக வாழ்க்கை திறந்து துறவறம் மேற்கொண்டார். அப்படிப்பட்ட பட்டணத்தார் அனைத்தையும் துறந்து அப்படியே கிடைத்தடைத்தில் படுத்துக்கொள்வார், கிடைக்கதை சாப்பிட்டு கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு வயலில் படுத்து கிடந்தார். உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும்னு ஒரு வயலில் படுத்து கிடந்தார். அப்போ அந்த வயலில் இருக்கிற வரப்பு இருக்கு இல்லையா, அதில் தலையை வச்சு அப்படியே படுத்து கிடந்தார். அந்த பக்கமாக 2 பெண்கள் தண்ணி எடுப்பதற்காக அப்படியே போய்கொண்டிருந்தார். அதில் ஒரு பெண் சொன்னால், எவ்வளோ பெரிய பணக்காரர், எப்படி சுகபோகமாக வாழ்ந்தாலும் இன்றைக்கி வயலில் படுத்து கிடக்காரு, எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய துறவி என்றால். மற்றொரு பெண் சொன்னால், இவெல்லாம் துறவியா, ஒன்றா நம்பர் ஏமாற்று பேர் வழி. அதாவது தலையணை இல்லை படுக்கலை, ஆனால் தலைக்கு ஒரு உயரம் தேவைப்படுதுன்னு இன்னும் மனசை விட்டு போல பாரு, அதை திறக்கல பாரு, அதனால தான் வரப்பு மேலே தலையை வச்சு படுக்கிறார் என்றார். இதை காதில் விழுந்த பட்டினத்தார் அதிர்ச்சி அடைந்தார். ஆகா, அப்படி என்று சொல்லி இனிமேல் வரப்பில் கூட தலையை வைக்கக்கூடாது, அதுவும் ஒரு சோகபோக இதுக்கு அடிமையாவது தான் என்று சொல்லி அந்த வரப்பை விட்டு இறங்கி மறுபக்கமாக தலையை தரையில் வைத்து படுத்து கிடந்தார். வெறும் தரையில் பிளாட்டாக படுத்து கிடந்தார். இந்த தண்ணி எடுக்க போன பெண்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ முதலில் அந்த சொன்ன பெண், பார்த்தியா இப்போ ஒத்துக்கிறியா, அவர் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய துறவி, எல்லாம் திறந்து திரும்ப பாரு இப்போ ஃப்ளாட்டாக படுத்து கிடக்காரு, எந்த சோகமும் இல்லாமல் படுத்து கிடக்காருன்னாரு. முதல் பொண்ணு சொன்னால், இப்போ தான் தெரியுது நான் முதல்ல சொன்னது எவ்வளோ உண்மைன்னு, இவன் பரம ஆரோக்கிய அப்படின்னு சொன்னார். பட்டினத்தாருக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ இந்த 2வது பொண்ணு, ஏண்டி எப்படி சொல்கிற, இந்த மாதிரி அவர் இப்போ ஒரு இது இல்லாமல் கீழே தானே படுத்து கிடக்காருன்னா, அதை சொல்லலை, போகிறவங்க வர்றவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றி இப்படின்னு ஒருத்தன் காதில் வாங்குறான் பாரு, அவன் எப்படி துறவியாக இருக்க முடியும். நம்ம போன உடனே வரப்பு மேலே படுத்து கிடக்காருன்னு சொன்னோன்னா அதில் காதில் வாங்கிட்டு இப்போ கீழே படுத்து கிடக்காரு, இவரெல்லாம் துறவியா அப்படின்னாரு. பட்டினத்தார் அதிர்ச்சி அடைந்தார், எழுந்தார். பராசக்தி, நீதான் இந்த பெண்கள் வடிவத்தில் வந்து எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை ஊட்டினாய். இனிமேல் நான் உலக நடப்புகளை பற்றியோ உலக நடப்பில் மக்கள் பேசுவது பற்றியோ காதில் வாங்கி கொள்ள மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அது முதல் யார் சொல்வதையும் உலக வாழ்க்கை கவனங்களில் கவனம் செலுத்துவதே இல்லை என்ற ஒரு முடிவெடுத்து வாழ்ந்தார். நன்றி, வணக்கம்.